ஃபண்டாஸ்டிக்கான ரிட்டர்ன் கொடுத்த அந்த மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ. 40க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சிருக்காங்க. இந்த அதுல டைப்ஸ் பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி மணி மார்க்கெட், டெப்ட், ஹைபிரிட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நாங்க பார்க்க ஒரு ஃபண்ட் வந்து நமக்கு நல்ல ஃபேண்டாஸ்டிக்கான ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் வந்து ஒரு ஈக்விட்டி டைப் ஃபண்டு. இதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. மல்டி கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா இது ஒரு செக்டார் தீமேட்டிக் ஃபண்டு. ஒரு பர்டிகுலர் செக்டார்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தீமேட்டிக் ஃபண்டு. ஆக்சுவலி இப்போ செக்டார் ஃபண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும், அதாவது லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்னா லாஜிஸ்டிக் சம்பந்தமாகவும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாகவும் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுமாரி ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு செக்டார் ஃபண்டா இருந்ததுன்னா அது ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுமாரி செப்பரேட்டா பேங்கிங்க்குன்னு தனியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது பேங்க்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்க் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு செக்டார் இல்லைன்னா தீமேட்டிக் ஃபண்ட் வகையை சார்ந்தது தான். இந்த பிஎஸ்சி ஈக்விட்டி ஃபண்ட் வந்து ஒரு 8th ஒன்றர் அப்படின்னு சொல்லலாம். லான்ச் பண்ண டேட்ல உள்ள NAV 10, அதாவது 9th September 2022 இதனோட NAV 10, 18 or 19 months இந்த டியூரேஷனுக்குள்ளேயே வந்து இந்த ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அதாவது 10 rupees லான்ச் பண்ண இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து 20 rupees மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ல வித்தின் இந்த 18 or 19 monthsக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 2 crores கிடைச்சிருக்கும். 1 crore இன்வெஸ்ட் பண்ணது 2 crores ஆயிருக்கும். நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், லிமிட்ல எதுவும் கிடையாது. அப்படி இல்லைன்னா அவ்வளோ மணி முடியாதவங்க யூ கேன் இன்வெஸ்ட் 10 lakhs or 1 lakh, ஈவன் 5,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றது. இதுவே சிம்பிள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா ஈச் மந்த் நீங்க 1000 rupees கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 1000 rupees இன்வெஸ்ட் பண்றப்ப நம்ம மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தாலும் வாங்குவோம், மேலே ஏறி இருக்கப்பையும் வாங்குவோம். அப்படி கீழே இறங்கி இருக்கப்பையும் மேலே ஏறி இருக்கப்பையும் வாங்குறப்ப நமக்கு ஒரு ஆவரேஜான ஒரு NAV-ல நமக்கு வந்து இந்த யூனிட்ஸ் அலாட் ஆகும். அப்போ அது ஓவர் த இயர்ஸ் நம்ம க்ரோ ஆகிறப்ப நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த பிஎஸ்சி ஈக்விட்டி ஃபண்ட் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல உள்ள கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட். இதுக்கு ஃபண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடியது. ஃப்ரீக்வெண்டா போனஸும் அண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக்கே ஸ்ப்ளிட் பண்றாங்க. க்ரோத் உள்ள இம்பார்ட்டன்டான கம்பெனிஸ்ல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா SBI, NTPC, பவர் கிரிட், ONGC, கோல் இண்டியா, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பேங்க் ஆஃப் பரோடா, LIC, பவர் ஃபைனான்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து கவர்மெண்டோட ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்டாக்கா போய் தேடி கண்டுபிடிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய மணி வேணும். இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க சிப்பாவோ இல்லை லம்சமாவோ இன்வெஸ்ட் பண்ணலாம். சிப்னா நீங்க வந்து 1000 rupeesல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் அப்படின்னா உங்களுக்கு 5,000 rupeesல வந்து நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 1000 rupees இருந்தால் நீங்க வந்து 1 or 2 ஸ்டாக் தான் வாங்க முடியும். ஆனால் அது ஓவர் இயர்ஸ் வந்து நல்லா க்ரோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபண்டை வந்து ICICI Prudential லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 65% ஆஃப் தி மணி வில் பி இன் ஈக்விட்டி. அதுக்கடுத்தது இது 1 yearல பார்த்தீங்கன்னா 82.68% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதனோட NAV கரண்டா உள்ள NAV பார்த்தீங்கன்னா 21.70. அடுத்தது 1 monthல பார்த்தீங்கன்னா 6.39 ரிட்டர்னும், 6 monthல 33.37 ரிட்டர்னும், 1 yearல 82.68 ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதே கேட்டகரியில மற்ற கம்பெனிஸும் வந்து இந்த ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் அண்ட் இன்வெஸ்கோ இந்தியா பிஎஸ்சி ஈக்விட்டி ஃபண்ட் ஆல்சோ லான்ச் தி ஃபண்ட். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா 90% பக்கத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஃபேண்டாஸ்டிக்கான ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு குரோத்தை உங்களோட மணிக்கு ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது பற்றி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா என்னோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வேற எதுனா சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.